அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் கினியவர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் நம்ம ஷஹ்ரு ரமலான், புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் 30 days 30 துஆ என்கின்ற அடிப்படையில் டே 25 துஆவை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் இந்த ரமலான் மாதத்தில் முழுவதும் அப்லோட் செய்யப்பட்ட இந்த துஆக்கள் முழுவதுமே ஈது நாளன்று போஸ்ட் இமேஜாக இன்ஷா அல்லாஹ் போஸ்ட் செய்யப்படும். அந்த இமேஜை இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் அந்த துஆக்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான சந்தர்ப்ப துஆக்கள் தான். அதனால் எல்லாருமே நீங்கள் பிரிண்ட் அவுட்டாக எடுத்து வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் நடைமுறைப்படுத்துங்க. இதுதான் நம்மளுடைய ஆரம்ப நாள், முதல் நாளிலிருந்து நம்மளுடைய நியத்தே அதுதான். இந்த துஆக்கள் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த துஆவை கொண்டு நிறைய பேர் பலனடையணும். ஆரோக்கியம் இல்லாதவர்கள், அதே போல் கடனில் கஷ்டப்படுபவர்கள், கவலையில் துன்பங்கள் இருக்கக்கூடியவர்கள், நம் குழந்தைகளை நினைத்து வருந்தக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த துஆவை கொண்டு பயன்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு அழகான நியத்தும் கூட. அந்த நியத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதன் அடிப்படையில் ஈது ஸ்பெஷலாக, ஈதுடைய கிஃப்டாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த துஆக்கள் எல்லாம் போஸ்டாக அன்று ஒரு நாள் முழுமையாக போஸ்ட் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி நம்ம டே 25 துஆவை பார்க்க போகிறோம். ஹாப்பினஸ் சுட் பி பெர்மனண்ட், அதாவது மகிழ்ச்சி நிரந்தரமாக நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த துஆவை நம்ம ஓதணும். அது எந்த சந்தர்ப்பத்தில் ஓதணும் அப்படின்னு சொன்னால், மகிழ்ச்சியான செய்தி கேட்டால் இந்த துஆவை ஓதணும். அந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்கும்போது இந்த துஆவின் பலனாக அந்த மகிழ்ச்சியை அல்லாஹ் நிரந்தரமாக்குவான், கண்டிப்பாக நிரந்தரமாக்குவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆ இந்த துஆ. ஏன் அப்படின்னு சொன்னால், அல்லாஹுடைய தூதர் சொன்னது போல ஹைரோ ஷர்ரோ, நன்மையோ தீமையோ இறைவனிடத்திலிருந்து வருவது தான். நன்மையான விஷயங்கள், மகிழ்ச்சியான விஷயங்கள் வரும் பொழுது அல்லாஹ்வுக்கு அதிகமாக ஷுக்ர் செய்ய வேண்டும். தீமையான விஷயங்கள் வரும் பொழுதும் அதிலிருந்து பாதுகாவல் தேடி, யா அல்லாஹ் இதற்கு நீ உதவி செய் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும். ஆக நன்மையோ தீமையோ யாருமே மனிதர்களுடைய கையில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான துஆ தான் இது. அதனால் மகிழ்ச்சியான செய்தி கேட்டால் இந்த துஆவை ஓதுங்க. உங்களுடைய ஹாப்பினஸ், உங்களுடைய அந்த மகிழ்ச்சி பெர்மனண்ட் ஆகும், நிரந்தரமாகும் என்பதை இன்ஷா அல்லாஹ் அந்த துஆவின் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத். மறுபடியும் பாருங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத். பொருள் எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே, அவனுடைய அருள் கொடையை கொண்டே நல்ல காரியங்கள் முழுமையடைகின்றன. அவனுடைய அருள் கொடையை கொண்டே நல்ல காரியங்கள் முழுமையடைகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை மகிழ்ச்சியான செய்தி கேட்கும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்திகள் வரும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை ஓதும் பொழுது அல்லாஹ் அந்த மகிழ்ச்சியை பெர்மனண்ட் ஆக்குவான். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.